Students, today our experiment is generation of various signal and random noise. Aim to write a program to generate the triangle wave, sine wave, square wave and sawtooth wave using TMS320C50 debugger. Okay va? So TMS320C50 debugger use பண்ணி நம்ம இந்த ஒவ்வொரு வேவ் சிக்னலையும் என்ன பண்ண போறோம் அப்படினா ஜெனரேட் பண்ண போறோம். So apparatus required system with TMS320C50 debugger software and kit. ஸோ தியரி பாருங்கள், தியரியில் யூனிட் ஸ்டெப்பு, யூனிட் ரேம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிட் ஸ்டெப் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க? நம்ம யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிற டயக்ராம் வந்து நம்ம சிக்னல்சம் சிஸ்டம்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் எப்படி வரும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். ஸோ அதனால் யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் வேவ் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூனிட் ரேம்ப் அப்படிங்கிறது, ஸோ யூனிட் ரேம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். அப்படிதானே? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ அப்புறமாட்டி ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி வந்து யூனிட் ரேம், இது வந்து யூனிட் ரேம்பை வந்து எந்த இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரையாங்குலர் வேவ், சாத்தூத் வேவ், ஸோ இந்த மாதிரி வேவ் சிக்னல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூனிட் ரேம் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டு பெர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஸ்டெப் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது வந்து சாஃப்ட்வேர் பண்ணும்போது இதை உங்களுக்கு சாஃப்ட்வேர் பண்ணும்போது அதில் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் மெனுவில் போகணும். ஸோ ப்ராஜெக்ட் மெனுவில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக உண்டு தான். ப்ராஜெக்ட்டில் போய் நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைலில் போய் அசம்பிளி ஃபைல் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ அசம்பிளி ஃபைல் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் வந்து உண்டு. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ அல்காரிதம் பார்க்குறதுக்கு முன்னாடி கிட் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துரும். நான் ஆல்ரெடி அட்ரஸிங் மோடுக்கு ஒரு கிட் கனெக்ஷன் காமிச்சேன். அதே கிட் கனெக்ஷன் தான் வந்து டிஎஸ்பி ப்ராசஸருக்கு ஃபுல்லாகவே வரும். சரிங்களா? ஸோ சிபியுக்கும் கிட்டுக்கும் வந்து ஜஸ்ட் யூஆர்ட் கேபிள் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிட்டு வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இடையில வந்து எதையும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா கிட்டில் ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா? மற்றபடி அவுட்புட் பார்க்குறதா இருந்தால் இந்த சாஃப்ட்வேர் TMS320C50 அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரில் போய் தான் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். திஸ் இஸ் அ TMS320C50 ட்ரெய்னர் கிட். ஓகே, ஸோ இந்த ட்ரெய்னர் கிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த TMS320C50 சாஃப்ட்வேரை வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே இந்த கிட்டில் தான் லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் நம்ம அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து இந்த கிட்டையும் சிபியும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணணும். எது மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். யூஆர்ட் கேபிள் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஓரத்தில் வந்து ரீசெட் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கிட்ட வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவுட்புட் போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ட்ரெய்னர் கிட் ஆஃப் TMS320C50. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அல்காரிதம் ஃபார் ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேஷன். ஸோ நவ் see the algorithm. So triangular wave generation, start the program, load the least significant bit of data memory location and write a full 16-bit pattern into address data memory locations, and then load the content of address data memory location and add the content, then store the content into the accumulator, then modify the current AR, then repeat the step 2 and 3, subtract the content of address data memory locations and repeat the step 5 and 6 7 and stop the program. Okay, so this is the algorithm from triangle wave generation. Now we are going to see the program. Okay va? So program பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Okay, this is the program for triangular wave. Then first என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா பாயிண்டரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. டேட்டா பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டேட்டா ஸோ ஸ்டோர் த லாங் இமிடியட் டேட்டாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. எதில் அப்படின்னா ஆக்சிலரி ரிஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. தென் ஆக்சிலரி ரிஜிஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. தென்
அடுத்தாப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அவுட் டேட்டா 04H அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. தட் மீன்ஸ் அவுட்புட்டுக்கு கொண்டு வராங்க. தென் டேட்டா, ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் அக்குமுலேட்டரில் லோட் பண்ணி வைக்காங்க. தென் ஆட் ஆஷ் 40. ஸோ ஒவ்வொரு டேட்டா கூடயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்காங்க அக்குமுலேட்டரில். தென் ஸோ branch BANZ அப்படிங்கிறது என்னென்னா branch to program memory location if AR not 0 இருந்துச்சு அப்படின்னா repeat H. இது வந்து என்னவாயிட்டே இருக்குன்னா இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் repeat L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஹை வேல்யூ லோ வேல்யூ. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு டேட்டா கூடயும் ஆட் ஆகும், இது ஒவ்வொரு டேட்டா கூடயும் சப்ராக்ஷன் ஆகும். ஏன் இப்படி ஆடு சப் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ட்ரையாங்குலர் வே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஹை லோ அப்படின்னு தான் சொல்லி போகும். தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போனா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி டேட்டாவை வந்து சப்ராக்ட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து என்னவாயிட்டே இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹை வேல்யூ மீன்ஸ் ரிப்பீட் H, மேலே உள்ள லூப் வந்து ரிப்பீட் ஆகும். லோ வேல்யூக்கு வந்து ரிப்பீட் L அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லூப் வந்து என்னவாகும்னா ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ சாஃப்ட்வேரில் வந்து டைப் பண்ணி இதுக்கான அவுட்புட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ கிட்டு வந்து கனெக்ட் ஆகிருக்குதான்னு சொல்லி காமிக்கும். ஸோ கனெக்ட் ஆகலை அப்படின்னு காமிக்கி, தட்ஸ் ஓகே. ஓகே கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் போர்ட் செட்டிங் சொல்லி கேட்கும், இல்லை ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போவும் அப்படி கிட்ட ஆன் பண்ணி இப்படி காமிச்சிச்சு அனேபிள் டு ஃபைண்ட் ஹார்ட்வேர்னா கிட்ட ரீசெட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஆட்டோ டிடெக்ட் கொடுங்க. ஸோ கிட் வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே ப்ரொசீஜர் ப்ராஜெக்டில் போய் நியூ ப்ராஜெக்டில் போய் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணணும். ஸோ விஐ லோக்கல் டிஸ்க் சியில் VIC50 உள்ளக்க மை ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் அது உள்ளக்க ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் DSP ப்ரோக்ராம்னு. ஸோ DSP ப்ரோக்ராம் உள்ளக்க தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரையாங்குலர் வேணுனால ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ். ஸோ சேவ் டைப் வந்து TPJல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்து சேவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைல் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நியூவில் போய் C ஃபைலை அசம்பிளி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ சேவ்னு கொடுத்துக்கோங்க. சேவ்னு கொடுக்கும்போது கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளக்க சேவ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளக்க தான் சேவ் ஆகுது. என்ன ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்தனோ அதே நேம் தான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறதுக்கும் கொடுக்கேன். ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சேவஸ் டைப்பில் போய் அசம்பிளி ஃபைல்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல் ஒவ்வொன்றத்தையும் ஆட் பண்ணணும் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே உள்ளதை. ஸோ அசம்பிளியை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட்னு கொடுங்க. இதில் வந்து ASM ஃபைல் ட்ரையாங்கிளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட் ஃபைல். ஸோ கமெண்ட் ஃபைல் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணணும். கமெண்ட் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா VIC50 உள்ளக்க பின் உள்ளக்க மைக்ரோ 15 இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமை பில்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராஜெக்டில் போய் ப்ரோக்ராமை பில்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆகி எது எரர் இருக்கான்னு சொல்லி கேட்கும். ஸோ எந்த எரருமே இல்லை, கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ ஓகேன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சீரியலில் போய் போர்ட் செட்டிங் பார்த்துக்கோங்க. போர்ட் செட்டிங் எதுக்காண்டி பார்க்குறோங்கிறது சொன்னேன். கிட்டும் CPU வந்து எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக காம்ப் 1ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமை கிட்டில் லோட் பண்ணணும். கிட்டில் வந்து லோட் பண்ணுறதுக்கு சீரியலில் போய் லோட் ப்ரோக்ராம் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து கிட்டு வந்து எந்த ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணணும்னு சொன்னால் ASC அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ப்ரோக்ராமை தான் என்ன பண்ணுவோம், அந்த ஃபைலை மட்டும்தான் கிட்டால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரௌஸில் போய் ட்ரையாங்கிள்னு சொல்லி ASC ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ என்னவாயிட்டு ப்ரோக்ராம் வந்து கிட்டுக்கு போயிட்டு இப்போ ப்ரோக்ராமை வந்து கிட்டில் இருந்து சாஃப்ட்வேர் உள்ளக கொண்டு வரணும். இப்போ அவுட்புட் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா DSP லேபில் டிஸ்க்ரீட் ப்ரோக்ராம் உள்ளக்க வேவ்ஃபார்ம் ஜென்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இல்லை செலக்ட் வேவ்ஃபார்ம் கேட்கும். அதில் வந்து ட்ரையாங்கிள் வேவ்ஃபார்ம் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரோக்ராம் இல்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்ட என்ன பண்ணிக்கோங்க, ரீசெட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து கிட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு ஸோ ட்ரான்ஸ்மிட்டிங் அப்படின்னு சொல்லி வருது அதான். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ப்ரோக்ராமை நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன். ஓகே. So next நம்ம பார்க்குறது algorithm of sine wave generation. So first start the program, load the least significant bit of address data memory location. Okay, so address data memory locationல least significant bit வந்து load பண்ணுறாங்க and write the 16 bit pattern into address data memory location. Then load the content of address data memory location and multiply the content of register. So அந்த ரெண்டு கண்டென்ட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ மல்டிப்ளை பண்ணுறாங்க. தென் லோட் த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் இன்டூ அக்குமுலேட்டர். ஸோ ரிஜிஸ்டரில் வச்சு வந்து ரெண்டு கண்டென்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை எங்கே லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்குமுலேட்டரில் லோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்டோர் த 16 least significant bit of accumulator into data memory. So and modify the current AR, that means auxiliary register. இந்த auxiliary registerல தான் ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லோட் பண்ணுறாங்க அண்ட் மல்டிப்ளை பண்ணி அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. தென் branch the content of entire auxiliary register, then load the content of address data memory locations. So repeat the step and stop the program. Okay, this is the algorithm for sine wave generation. Then we'll see the program. So this is the program for sine wave generation. So see from start data pointer initialize பண்ணிருக்காங்க. So load data pointer. So data pointer initialize பண்ணிருக்காங்க hash under h அப்படின்னு சொல்லி. Then accumulatorல வந்து என்ன பண்றாங்கன்னா table. So table அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைனோட வேல்யூ. ஓகேவா, சைனோட வேல்யூ ஒவ்வொன்றுமே என்ன பண்றாங்கன்னா இந்த டேபிள் அப்படிங்கிற இந்த டேபிள் உள்ளக்க வந்து அட்ரஸ் கொடுத்து ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோட் பண்ணுவாங்க. ஸோ லோட் த சைன் வேல்யூ இன் டேபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, SACL, தட் மீன்ஸ் ஸ்டோர் அக்குமுலேட்டர் டெம்ப். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைனோட வேல்யூ ஒவ்வொன்றுத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெம்ப் வந்து ரீட் பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதே ஸ்டெப்பை வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ரிப்பீட் 1 கொடுத்துட்டு அதே மாதிரி லோட் அக்குமுலேட்டர். ஸோ சைன் வேல்யூ ஆஃப் டேபிளை வந்து அக்குமுலேட்டர் லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. தென் லோட் டேட்டா மெமரி வேல்யூ டு ஆக்சிலரி ரெஜிஸ்டர். ஸோ டேட்டா மெமரி வேல்யூ ஒவ்வொன்றுத்தையும் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க, லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிலரி ரெஜிஸ்டரில் வந்து லோட் பண்ணுறாங்க. தென் ரிப்பீட். ஸோ ரிப்பீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் வேவ் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்படின்னா சைன் வேவ் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஆட் 1h அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ BNS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா branch conditional அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் branch to program memory location if AR not 0. ஸோ இது வந்து என்ன ப்ரோக்ராம் மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு வந்து AR வந்து ஆக்சிலரி ரெஜிஸ்டர் வந்து நாட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எங்கே போகும்னா ப்ரோக்ராம் மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு போகும். திரும்ப அந்த ரிப்பீட் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, டில் அந்த நம்ம டேபிளில் வந்து எந்த வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வரைக்கும் என்னவாகும்னா அந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டேபிள் வேல்யூ பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த டேபிள் வேல்யூ ஃபார் சைன் வேவ். ஸோ இது ஒவ்வொரு டேபிள் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வேல்யூ. ஸோ இதுக்குன்னு அட்ரஸ் கொடுத்து டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட் வந்து நம்ம பார்ப்போம், சைன் வேவ்க்கான அவுட்புட். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐக்கானை ஓப்பன் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுங்க, எஸ் கொடுங்க. கிட்டு வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும் கிட்டு வந்து CPU கூட எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்டில் போய் நியூ ப்ராஜெக்டில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோல்டர் உள்ளக்க போகிறேன். VIC50 உள்ளக்க மை ப்ராஜெக்ட் உள்ளக்க DSCP ப்ரோக்ராம் உள்ளக்க ஓப்பன் பண்ணி சைன் வேவ் தானே பண்ண போகிறேன். ஸோ சைன் வேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சைன் வேவ் சேவர்ஸ் டைப்பு DSP ப்ராஜெக்ட் தான், சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்டை இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். அதுக்கு அசம்பிளி ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபைலில் போய் நியூவில் C ஃபைல் ஆர் அசம்பிளி ஃபைல். ஸோ அசம்பிளி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அசம்பிளி ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராமை இதில் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டேபிள் கண்டென்ட், அந்த டேபிள் வேல்யூ. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சேவ் பண்ண போகிறேன். ப்ரோக்ராமை சேவ்னு கொடுத்து கரெக்டாக நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளக்க சேவ் ஆகுது. ஸோ க்ரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளக்க சேவ் ஆகுதான்னு சொல்லி 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சைன் வேவ் கொடுத்து
assembly file தானே click பண்ணணும் because it's assembly language program. So we want to click, sorry, we want to save in assembly file, assembly type. Okay, so assembly file click பண்ணி save அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கான அசம்பிளி ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த அசம்பிளி ஃபைலை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிளி ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னா எங்கள் அசம்பிளி ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன். ஓகே, தென் கமெண்ட் ஃபைல் ஆட் பண்ணும். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட் உள்ளக்க போய் பின் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அது எதில் இருக்கும் அப்படின்னா VIC50 உள்ளக்க அந்த ஃபோல்டர் உள்ளக்க பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் ஃபைல் மைக்ரோ 50 இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறோம். ஸோ பில்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி நமக்கு எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கும். ஸோ நோ எரர். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சீரியலில் போய் போர்ட் செட்டிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து கிட்டு வந்து கனெக்டில் இருக்கா CPU கூட அப்படின்னு சொல்லி. ஸோ CPU இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் காம்பவுண்ட். ஓகே, தென் சீரியலில் போய் ப்ரோக்ராமை லோட் பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் எந்த ஃபைலை லோட் பண்ணணும், ASC அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ சைன் வேவ்னு சொல்லி ஜென்ரேட் ஆகிருக்கா ASC ஃபைல். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எக்ஸிக்யூட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட். அதை கிளிக் பண்ணி ஓகே. ஓகே சரிங்களா, ப்ரோக்ராம் வந்து கிட்டில் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டில் இருந்து எங்கே லோட் பண்ணணும், அந்த வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அதில் லோட் பண்ணணும். ஸோ DSP லேபில் டிஸ்கிரிட் ப்ரோக்ராமில் வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன் உள்ளக்க நம்ம என்ன வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணணும், சைன் வேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் ப்ரோக்ராமை இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கிட்ட ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ரீசெட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ டேட்டா ஃபுல்லாக கிட்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ சைன் வேவ் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஹைட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கிட்ட ரீசெட் பண்ணி this is the sine wave. Okay, so output for sine wave generation. So now students, now we are going to see the algorithm for square wave generation. So square wave generation, start the program, load the content of address data memory location, and then store the 16 least significant bit of 16 least significant bit, then store into the accumulator and load the content of address data memory locations and complete the content of accumulator and then stop the program. Okay, so this is the algorithm for square wave generation. Now we are going to see the program for square wave generation. So this is the program for square wave generation. So start LTP, so data pointer first initialize பண்ணிருக்காங்க. then accumulatorல first dataவை load பண்றாங்க 0FFH அப்படின்னு சொல்லி first dataவை load பண்றாங்க. this is the smallest value. நமக்கு வந்து square wave எப்படி இருக்கும் அப்படின்னா smallest highest, that means low high அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்பனா நமக்கு நம்ம எடுக்கிற டேட்டாவும் எப்படி இருக்கும், low value high value தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்திருக்காங்க 00FFன்னு, அதை வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணி அவுட்புட்டுக்கு கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா மெமரி வேல்யூவை லோட் பண்ணுறாங்க, அடுத்த டேட்டா மெமரி வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து சம் டிலே கொடுத்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஆக்சர் ரெஜிஸ்டரில் மாடிஃபை பண்ணி அடுத்த டேட்டா என்னதுன்னா 07FFF. ஸோ இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோவஸ்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அப்படின்னா ஸ்கொயர் வேவ்க்கு வந்து கரெக்டாக லோ வேல்யூ ஹை வேல்யூ. ஸோ லோ ஹை அப்படின்னு சொல்லி என்னவாகும்னா ஸ்கொயர் வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் அடுத்தடுத்து. ஸோ இப்போ வந்து ஹை வேல்யூ எடுத்திருக்காங்க, அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன எடுப்பாங்க, லோ வேல்யூ எடுப்பாங்க. அப்புறம் அடுத்த வேல்யூ எப்படி இருப்பாங்க, ஹை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹை லோ அப்படின்னு சொல்லி டேட்டா வேல்யூ எடுக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அவுட்புட்டாக கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா அந்த டேட்டா வந்து எந்த ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஆக்சிலரி ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போனா தான் ஆக்சிலரி ரிஜிஸ்டரை மாடிஃபை பண்ணி அடுத்த டேட்டாவை நம்மளால் அதில் லோட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால் இங்கே வந்து ஆக்சிலரி ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி இதுக்கான அவுட்புட் பார்ப்போம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த டைமில் கிட்ட ஆனில் இருக்கட்டும், எப்போவுமே கிட்ட ஆன்லேயே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ அப்போனா முதலே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் எந்த காம்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டு
இப்போ என்ன பண்ணணும், ப்ராஜெக்டில் போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க, ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளக்க தான் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ லோக்கல் டிஸ்க் சியில் VAC50 மை ப்ராஜெக்டில் டிஎஸ்பி ப்ரோக்ராம் உள்ளக்க ஸ்கொயர் வேவ் தானே, ஸோ நான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஸ்கொயர் கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பண்ணுது டிஎஸ்பி ப்ராஜெக்ட், ஸோ சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து அசம்பிளி ஃபைலை சூஸ் பண்ணணும். ஃபைலில் போய் நியூவில் அசம்பிளி ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணும்போது என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தனோ அதே நேம் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர்னு கொடுத்து சேவ் டைப்பு சூஸ் பண்ணணும், அசம்பிளி ஃபைலு கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுக்கான ASM ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும், அதை வந்து அசம்பிளி ஃபைல் கூட ஆட் பண்ணணும். ஸோ அசம்பிளியை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட்னு கொடுத்து ஸோ அசம்பிளி ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிருக்கா. ஸோ ASMன்னு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அசம்பிளி ஃபைல் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் ஃபைல் கொடுக்கணும், ஆட் பண்ணணும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னா கமெண்ட் ஃபைல் எங்கே இருக்கும்னு சொன்னேன், VAC50ல் பின்குள்ளே மைக்ரோ 50 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, சாரி, பின் உலக மைக்ரோ 50 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு ஃபைலுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராமை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறதுக்கு பில்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் உள்ளக்க போய் பில்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா. ஸோ நோ எரர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரியலில் போய் போர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சீரியலில் போய் ப்ரோக்ராமை லோட் பண்ணணும். ஸோ எந்த ஃபைலை லோட் பண்ணணும், ASC ஃபைலை வந்து லோட் பண்ணணும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து கிட் கனெக்ஷன் மூலமாக பண்ணும்போது ASC ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். இந்த ASC ஃபைலை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருக்கோங்க. எக்ஸிக்யூட் அந்த இதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து கிட்டில் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டில் இருந்து மறுபடியும் இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கொயர் வேவ் பார்க்க முடியும். ஸோ அப்படின்னா இங்கே ஸ்கொயர் வேவ் எங்கே போய் பார்ப்பாங்க, அவுட்புட் எங்கே போய் பார்ப்பாங்கன்னா DSP லேப் உள்ளக்க டிஸ்க்ரீட் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன் இருக்கும். அந்த வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேவ் ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல செலக்ட் பண்ணணும், ஸ்கொயர். ஸோ அப்படின்னா இதில் வந்து டவுன்லோடுன்னு பட்டன் இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் ஆகும் கிட்டில் இருந்து. ஸோ அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்ட வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் ஆயிரும் டேட்டா ஃபுல்லாக. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் லோ ஹை அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா. ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சதே லோ தான். ஸோ லோ வேல்யூ எடுத்ததுனால லோ வருதுருக்கு, அதுக்கப்புறமா ஹை. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் ஸ்கொயர் வேவ் ஜென்ரேஷன். Now we are going to see the algorithm of sawtooth wave generation. So start the program, load the least significant bit of address data memory locations. So memory location இருக்கிற addressல வந்து என்ன பண்றாங்கன்னா least significant bit வந்து load பண்றாங்க. Then load the content of address data memory location into accumulator. அதாவது address data memory locationல இருக்கிற அந்த டேட்டாவை எங்க மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, that means எங்க லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா accumulatorல லோட் பண்றாங்க. And then store the 16 least significant bit of accumulator. ஸோ அதுக்கப்புறமா அந்த அக்குமுலேட்டரில் லோட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் த 16 பிட் வேல்யூ ஃப்ரம் டேட்டா மெமரி லொகேஷன் டு ஸ்பெசிஃபை த இன்புட் அவுட்புட் போர்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்புட் அவுட்புட் போர்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க வித் த ரைட் த 16 பிட் வேல்யூ. ஸோ 16 பிட் வேல்யூ வந்து ரைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இன்புட் அவுட்புட் போர்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஆட் த கண்டென்ட்ஸ். இப்போ வந்து அட்ரஸ் டேட்டா மெமரி லொகேஷனில் கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர். அந்த மெமரி லொகேஷனில் இருக்கிற தட் மீன்ஸ் அட்ரஸில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தாப்பில் சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ பிரான்ச் த ப்ரோக்ராம் மெமரி அட்ரஸ் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸ்டாப் த ப்ரோக்ராம். இப்போது சாத்தூட் வேவ் ஜென்ரேஷன்ஸ்க்கான ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட்டில் இருந்து பாருங்கள். இதில் வந்து டேட்டா பாயிண்டரை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. டேட்டா பாயிண்டர் என்ன கொடுத்துருக்காங்க, #120H அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0H அப்படிங்கிற 0. தட் மீன்ஸ் 0 அப்படிங்கிறது டேட்டா. இந்த டேட்டா தான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஸோ இது வந்து என்னென்னா சேஞ்ச் லோவர் ஆம்ப்ளிடியூட். எதுக்காண்டி வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து 0வை வந்து எடுத்துருக்காங்க
கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ சாத்தூட் இதுதான் வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கணும். இதுதான் சாத்தூட் வேவ்ஃபார்ம். சாத்தூட் வேவ்ஃபார்ம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லோவர் ஆம்ப்ளிடியூட்டை எடுக்காங்க. ஸோ ஜீரோலேருந்து என்னவாகும், சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அந்த ஜீரோ அப்படிங்கிற பிட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காங்க, அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. ஸோ லூப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லோட் அக்குமுலேட்டர் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்குமுலேட்டரில் என்னவாகும், 0 அப்படிங்கிற வேல்யூ லோட் ஆயிடுச்சு. ஸோ அவுட் 0,04H, தட் மீன்ஸ் அவுட் அப்படிங்கிறது அவுட்புட்டுக்கான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட் கொடுக்காங்க. ஆடுக்கான டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 05H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னவா நடக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆக வேவ்ஃபார்மும் என்னவாகும்னா வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அப்புறம் ஸ்டோர் த அக்குமுலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 அப்படிங்கிற வேல்யூவை வந்து அடுத்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறாங்க. சப்ராக்ஷன் 0FFH. இப்போ 0FFH அப்படிங்கிறது அப்பர் ஆம்ப்ளிடியூட். ஜீரோலேருந்து என்னவாகும்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா என்னவாகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் ஜீரோக்கே வந்துடும். ஸோ அதனால தான் ஸ்டோர் அக்குமுலேட்டர் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிசிஎன்டி அப்படிங்கிறது பிரான்ச் கண்டிஷன். ஸோ லூப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் அக்குமுலேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அக்குமுலேட்டர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா லெஸ் தென், அதாவது ஜீரோவுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நெகட்டிவ்க்கு வந்துடக்கூடாது. ஸோ 0 அதுக்கு 0க்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ பிரான்ச் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன, பிரான்ச் கண்டிஷன்ஸ், பிங்கிறது பிரான்ச் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ பிரான்ச் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா எதுவும் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எதுவுமே வந்து வெரிஃபை பண்ணாது. ஜஸ்ட் கொடுக்குற டேட்டா வச்சு ஹை லோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா அதை தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிஷனை தாண்டி நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அதை வந்து பார்க்காம அந்த கொடுத்த டேட்டாவை வச்சு ஹை லோ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கண்டிஷனை தாண்டி போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக ப்ரோக்ராமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சாஃப்ட்வேரில் டைப் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, நான் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். திஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் ஐகான் விஐடி பெக்கர் ஃபார் C50. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னே கிட்ட எப்போவுமே நான் ஆன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொன்னேன். ஸோ கிட்ட ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கிட்டு வந்து எந்த CPU கூட தான் கிட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இது காமிக்கும். VIDSP ஹார்ட்வேர் ஃபவுண்ட் இன் COMP1. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதே சேம் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்டில் போய் நியூ ப்ராஜெக்டில் போகணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன். அதனால் அந்த ஃபோல்டர் உள்ளக்கு நான் போகிறேன். ஸோ பின் உள்ளக்க மை ப்ராஜெக்ட் உள்ளக்க DSP ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாத்தூட் வேவ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் சாத்தூத் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து சேவஸ் டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. DSP ப்ராஜெக்ட் தான் இருக்குது. கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபைல் நம்ம ப்ரோக்ராமை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபைலில் போய் நியூ கொடுத்து அசம்பிளி ஃபைல்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அசம்பிளி ஃபைல்னு சொன்னோன்னே இந்த 2 லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சேவ்னு கொடுத்துங்க. சேவ்னு கொடுத்தோன்னா எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் உள்ளக்க சேவ் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைல் நேம் கொடுத்து சாத்தூத் அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கே சேவஸ் டைப்பில் போய் அசம்பிளி ஃபைல்னு சொல்லி கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபைலை ஆட் பண்ணணும். ஸோ அசம்பிளி ஃபைலை அந்த ப்ரோக்ராம் ஃபைலை அசம்பிளி கூட ஆட் பண்ணணும். ஸோ இதை அசம்பிளியை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா சாத்தூட்டுக்கான ASM ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் ஃபைல் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃபைல் டு ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கமெண்ட் ஃபைல் எங்கே இருக்குன்னு சொன்னேன், VIC50 உள்ளக்க பின் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் உள்ளக்க கமெண்ட் ஃபைல் இருக்கும். ஸோ கமெண்ட் ஃபைல் வந்து என்னது micro50. இதை கிளிக் பண்ணி ஓகே, தட் மீன்ஸ் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைல் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமை பில்ட் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமை பில்ட் பண்ணால் தான் எரர் இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்க முடியும். ப்ராஜெக்டில் போய் பில்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ பில்ட்னு கொடுத்தோன்னா ப்ரோக்ராமில் எதுவும் எரர் இருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஸோ நோ எரர், கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், அதே மாதிரி சீரியலில் போய் போர்ட் செட்டிங் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து கிட்டு வந்து கனெக்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆட்டோ டிடெக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிட்டு வந்து எந்த காம்பில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி டேரெக்டாக நமக்கு காமிச்சிரும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சீரியலில் போய் இப்போ ப்ரோக்ராமை லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சாத்தூட்டுக்குன்னு சொல்லி ஒரு ASC ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைலை தான் ப்ரௌஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ASC ஃபைல் எங்கே கிரியேட் ஆகிருக்குன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணமோ அந்த ஃபோல்டர் உள்ளக்க ASC ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் VIC50 கிளிக் பண்ணுங்கள். மை ப்ராஜெக்ட் உள்ளக்க DSP ப்ரோக்ராம் உள்ளக்க இந்த சாத்தூட் வேவ்ஃபார்மான ASC ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணி
ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸிக்யூட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட். இந்த ப்ரோக்ராம் இந்த ஏசி ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகே. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கிட்டுக்கு லோட் ஆகிட்டு. இப்போ அவுட்புட் பார்க்கணும். ஸோ அவுட்புட் எங்கே போய் பார்க்கணுன்னா மேலே டிஎஸ்பி லேப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்க்ரீட் ப்ரோக்ராம் ரியல் டைம் ப்ரோக்ராம்னு இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் ப்ரோக்ராம் உள்ளக்க. ஸோ லீனியர் கன்வர்ஷன், சர்க்குலர் கன்வர்ஷன், 8.DFT FFT, 4.DFT, கிராஸ் கார்லேஷன், அடாப்டிவ் ஃபில்டர், வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன். வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இதில் வந்து செலக்ட் வேவ் ஃபார்ம், என்ன வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறத முதல் செலக்ட் பண்ணணும். ஸோ சாத்தூட் வேவ் ஃபார்மை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுற கிட்லேருந்து இந்த பிளாக்ல வந்து என்னவாகும்னா ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்ட வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீசெட் பண்ணிக்கோங்க. நான் ரீசெட் பட்டன் காமிஷன்ல அந்த கிட்ட வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா வந்து என்னவாகும்னா இந்த இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சாத்தூட் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் சாத்தூட் வேவ் ஃபார்ம்.